கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகள் வழியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகிலே ஆண்டவருக்கு உகந்த மகனாக மகளாக வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த உலகம் என்ன அநீதியை செய்யும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். கிறிஸ்து இயேசுவை ஒழித்துவிட, அதாவது கொன்றுவிட பரிசேயர்கள் ஒன்று கூடி திட்டமிடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவோ அவர்களிடமிருந்து நழுவி சென்று விடுகிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, எசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை இங்கு மத்தேயு நினைவு கூறுகிறார். அவர் கூக்குரல் இடமாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார், சண்டை சச்சரவுக்கு போக மாட்டார் என்று கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வசனங்களை மத்தேயு இங்கு நினைவு கூறுகிறார். அதைத்தான் ஆண்டவராய் கிறிஸ்து இந்த உலகிலே வாழும்போதும் செய்தார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஏரோதியர்களும் ஏன் யூதர்களும் கூட கிறிஸ்துவை வசைபாடிய பொழுது, அவமானங்களை பேசிய பொழுது அவர் யாரிடமும் எதிர்த்து நிற்கவில்லை. காரணம், தந்தையாம் கடவுளின் அன்பும் பாதுகாப்பும் தூய ஆவியானவரின் நிறைவும் அவரிடம் இருந்ததால், என் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், எனக்காக என் இறைவன் யுத்தம் செய்வார் என்று அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட மீட்பின் திட்டத்திலே கண்ணும் கருத்துமாய் இருந்து தந்தையாம் கடவுளுக்கு உகந்த மகனாக, ஊழியனாக, இறை மகனாக இந்த உலகிலே வாழ்ந்து தந்தையின் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றினார். இந்த பரிசேயர்களை, இந்த யூதர்களை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை, இவர்கள் எல்லோரும் சட்டங்களை அறிந்தவர்கள், மத நூல்களை அறிந்தவர்கள், அதையெல்லாம் தெளிவாக படித்து கற்றறிந்தவர்கள் என்றாலும் இந்த சட்டத்தை பின்பற்றினார்களே தவிர மனித நேயத்தை அவர்கள் பின்பற்ற தவறினார்கள். அன்பின் கட்டளையை அவர்கள் நிறைவேற்ற தவறினார்கள். இவர்களை குறித்து இன்றைய முதல் வாசகம் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை இறை வார்த்தைகளிலே ஆண்டவர் என்ன கூறுகிறார்? இவர்கள் தங்கள் படுக்கைகளின் மேல் படுத்துக்கொண்டு தீய திட்டங்களை தீட்டி கொடுமைகளை செய்வார்கள். வயல்வெளி மீது ஆசை கொண்டு அவற்றை தங்கள் கைவசப்படுத்திக் கொள்வார்கள். வீடுகளின் மேல் இச்சை கொண்டு அவற்றையும் தங்களுக்கென பறித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் இன்றும் நடக்கிறது. ஆண்டவருக்கு உகந்த மகனாக, மகளாக, ஆன்மீக வாழ்விலும் சமூக வாழ்விலும் நீதி நேர்மையில் நடக்கும் பிள்ளைகளுக்கு இந்த சட்டம் படித்தவர்கள், வேத நூலை கற்றறிந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் நெருக்கடி கொடுப்பதும், இவர்களை ஒழித்துவிட அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளும், அதற்கு துணை போகும் அலகையின் கூலிகளான இந்த மனிதர்களும் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நேர்மையானவர்கள், இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்பவர்கள் இந்த உலகிலே வாழ்வது நெருக்கடிதான் என்றாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படி செய்வேன். உனக்கு எதிராக ஒரு திசையில் இருந்து வருவார்கள், 7 திசைகளில் சிதறி போவார்கள் என்று சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் ஆண்டவர் கிறிஸ்துவின் வாழ்விலும் நடந்தது. அவரை பின்பற்றி வாழும் உத்தமமான பிள்ளைகளின் வாழ்விலும் அது நடக்கும். எனவே இன்று இன்னொரு விதத்துல ஆண்டவரின் பெயரை வைத்துக் கொண்டு காணிக்கை என்ற பெயரில் அன்று அவர்கள் வயல்வெளிகளையும் வீடுகளையும் கவர்ந்து கொண்டார்கள். இன்று காணிக்கை என்ற பெயரில் மக்களை வஞ்சித்து தங்களுக்கு செல்வம் சேர்க்கும் கூட்டம் இன்று பெருகிக் கொண்டே இருக்கிறது. அவ்வாறு காணிக்கை அளிப்பவர்களுக்கு முதலுரிமை, முன்னுரிமை, உயர்ந்த மதிப்பு, ஏழை எளியவர்களை ஒதுக்குகின்ற அநேக ஜெபக்கூடங்கள் இன்று பெருகிவிட்டது. எனவே நாம் இன்று ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே, அழைத்த நீர் உண்மை உள்ளவர், நாங்களும் உம்மை போல உத்தமத்திலே நடந்து வரும் பாடுகளை நாங்கள் அனுபவித்து ஆண்டவரை உமது பலத்தால் எழுந்து நின்று உமது இறை அரசை கட்டைகளை பயன்படுத்தும் என்று ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் அழைத்த அழைப்பிலை நிலைத்திருந்து உமது திட்டம் நிறைவேறும் வரை உமது இறைமகன் இயேசு எவ்வாறு தம்மை கையளித்தாரோ அதே போல நாங்களும் கையளிக்க எங்களுக்கு ஆவியின் பலத்தை தாங்க என்று ஜெபிப்போமா? அன்பு தந்தையே இறைவா, உமது இறைமகன் வழியாக இந்த உலகிலே உமது அன்பின் பிள்ளைகளாக வாழ தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று இன்று கற்றுத்தந்திருக்கிறேன். அப்பா, உமது அன்பின் பிள்ளைகளாக வாழ துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதுகாப்பும் கோட்டும் அரணையுமாய் இருந்து வழிநடத்துகின்றேன். என் அன்பு ராஜா, நீர்
எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்களை வாய்க்காதே போகும்படி செய்பவரும், எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் பேசப்படும் அவமானங்களை ஒன்றுமில்லாமல் செய்பவரும், உமது கரம் பற்றி நடக்கும் பொழுது விழுந்தாலும் எழுந்து நிற்க தூக்கி நிறுத்துபவரும் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு அப்பா, உலகத்திலே நல்ல தந்தையாக, நல்ல தாயாக, நல்ல குருவாக, நல்ல அருட்சகோதரியாக, நல்ல பொதுநிலை ஊழியனாக நாங்கள் உழைக்க ஓட ஆவின் பலத்தை தாங்க என்று அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னது போல அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். அந்த இறை வார்த்தை நமக்கு ஆன்ம பலத்தையும் சரீர பலத்தையும் தந்து சுமந்து காக்கும் நல்ல இறைவன் நம்மை வழிநடத்துவார் என்ற நல்ல நம்பிக்கையோடு இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.